இன்னைக்கு மாசி மகம்ன்ற ஒரு அற்புதமான நாள்ல, அதாவது மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல மகம் நட்சத்திரம் கூடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்நாள்ல முன்னோர்களோட சாபமும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் போகக்கூடிய ஒரு திருநாளா சொல்லக்கூடிய இன்னைக்கு ஒரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு இது நாள் வரைக்கும் பல ஆண்டுகளாக வழிபாட்டுல இருந்து வந்த ஒரு முறை தான். இந்த தடவை பார்த்தா அதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான அளவுல மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. அதை நேரடியா பார்த்தாலே தெரியுது. பல லட்சம் மக்கள் அதிகரிச்சிருக்காங்க. என்ன காரணத்தினால அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண் பல வருஷங்களா ஏத்திட்டு இருந்தாங்க. சில ஒரு இடைப்பட்ட 100 வருஷங்களுக்குள்ளாக தான் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்த முடியாம போனது. இதை மக்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும், மக்கள் கிட்ட விழிப்புணர்வு கொண்டுட்டு வரணும் அப்படின்ற முயற்சியில ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குன்றது தான் பார்க்க முடியுது. அதாவது இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்காக இதே மதுரமண்ணை சேர்ந்த ராஜகோபாலன் அப்படின்றவர் தன்னோட உயிரை கொடுத்திருக்காரு. படுகொலை செய்திருக்காங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்து 2வது உயிரா பூர்ணச்சந்திரன் அவர்கள் தானாவே முன்வந்து இந்த தீபத்தூண்ல தீபம் தன்னுடைய உயிரையே தீக்கி இரையாக்கி தீபமாக மாத்தி என்னைக்காவது ஒரு நாள் இந்த திருப்பரங்குன்றம் மலையில தீபம் எரியணுன்றதுக்காக தன்னோட உயிரை கொடுத்திருக்காரு பூர்ணச்சந்திரன் அவர்கள். இதை தாண்டி நேத்து பாரத பிரதமர் அவர்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாங்க. பல நாடுகளுக்கு போய் சுற்றுப்பயணம் பண்ணி பல லட்சம் மக்களை பார்த்து எல்லா பக்கமும் குரல் கொடுத்துட்டு இருக்க, பல மாநிலங்களில் தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்க ஐயா பாரத பிரதமர் அவர்கள் கூட நேத்து வந்த தினத்துல பூர்ணச்சந்திரன் அவர்களோட மனைவியை நேரா போய் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம்னா, எத்தனை மாநிலம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல நடந்த ஒரு இறைவனுக்காக தன்னோட உயிரை கொடுத்த ஒரு பக்தனை சந்திக்கணும், அந்த குடும்பத்தை போய் பார்த்து ஆறுதல் சொல்லணும்ன்ற எண்ணம் எத்தனை பிரதமருக்கு வந்திருக்கும். நம்மளுடைய பிரதமருக்கு வந்திருக்கு. அவரே நேத்து அரசு நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு மிகப்பெரிய NDA மாநாட்டிலையும் கலந்துகிட்டு அதோட சேர்த்து திருப்பரங்குன்ற முருகனை வழிபட்டுட்டு அவரோட குரலையும் கொடுத்திருக்காருன்றது இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் இதற்கு தடை போடுது, ஏன் இந்த திமுக அரசாங்கம் கவனிக்கலன்றது இன்னைக்கு மக்களுடைய கேள்வியா மாறிடுச்சு. இல்லைன்னா இத்தனை லட்சம் மக்கள் இந்த இடத்துல கூட மாட்டாங்க. மக்களுக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு பாரத பிரதமர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காரு. நரேந்திர மோடி அவர்களே இங்க இன்னுயிர் கொடுத்த பூர்ணச்சந்திரன் அவரோட குடும்பத்தை பார்க்கணும்னு நினைச்சு வந்திருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதற்கு குரல் கொடுக்கலாமே. தீபம் ஏத்தணும்ன்ற ஒரு உத்தரவு வந்துட்டா இன்னைக்கு இந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ இந்த பிரச்சனைகளோ இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்களுமே சந்தோஷம் அடைவாங்க தானே. அப்ப ஏன் இங்கே அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்றது இன்னைக்கு மக்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடவுளை தேடி போவாங்க. இன்னைக்கு கடவுளுக்கே ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் உருவாக்குனதுக்கு காரணம் இந்த திமுக அரசாங்கம் தான் மக்களே நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இறைவனுக்கு தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்க வேண்டிய விஷயம் தானே. இத்தனை லட்சம் மக்கள் நம்பிக்கையோட இருக்கும்ல. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் தான். இந்து மக்கள் வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வங்கள்னு பார்த்தா முருகன், சிவன் இவங்க தான். அப்ப முருகனுக்கே ஒரு சோதனைங்கிறப்போ இப்ப பெரும்பான்மையான மக்களுக்கே இந்த அரசாங்கம் குரல் கொடுக்கலன்றது மக்களுக்கும் விழிப்புணர்வு வந்திருக்குல்ல. மக்களும் சிந்திக்க தானே செய்வாங்க.